ஹாய், பவர் ஃபேக்டரை பற்றி இன்றைக்கி ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மோஸ்ட் காமன்லி எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 0.75 பிஎஃப், 0.85 பிஎஃப், 0.90 பிஎஃப், லீடிங் பவர் ஃபேக்டரி, லேகிங் பவர் ஃபேக்டரி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுடைய பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இதுதான் அப்பேரண்ட் பவர். அப்பேரண்ட் பவரோட ஃபார்முலா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கேவிஏ ஈக்குவல் டு கேடபிள்யூ டிவைடட் பை பவர் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேவிஏ கிடச்சிருக்கும். நம்மளுடைய இன்றைக்கி ரியல் பவர் பார்த்தீங்கன்னா 100 கிலோ வாட்டு. அஷ்யூம் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா லோட் ரெக்யூர்மெண்ட் 100 கிலோ வாட் இருக்குது. ஸோ இந்த கேவியை பார்த்தீங்க அப்படின்னா 133.3 வரும் நீங்கள் இந்த ஃபார்முலா போடும்போது. ஸோ இது வந்துட்டு ரியல் பவர், இது வந்துட்டு அப்பேரண்ட் பவர், டோட்டல் பவர். ஸோ இப்போ வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கேவிஆர். இந்த இப்போ மோர் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப்பு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் லோடு அதிகமாக இருக்கிறதுனால இது கேவிஏஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வேஸ்டேஜ் பவர். ஸோ இப்போ 0.75 பவர் ஃபேக்டருக்கு பார்த்தீங்கன்னா கேவிஆர் எப்படி இருக்கும் அப்படின்னா 88.2 கேவிஆர் இருக்கும். உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 133.3 கேவிஏ இருக்கும். அதாவது இதுதான் டோட்டல் பவர். 0.85ல பார்த்தீங்கன்னா 61.8 இருக்கும். கேவிஏ பாருங்கள் 117.6 இருக்கும். ஸோ 0.90ல பாருங்கள் 48 கேவிஆர். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. வேஸ்டேஜ் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கேவிஏ பார்த்தீங்கன்னா 111.11. ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், கேவிஏனா நமக்கு என்னது, ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ். இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு, அதாவது ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ், இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு கேவிஏ. ஸோ நீங்கள் பவர் ஃபேக்டரை லீடிங்கில் கொண்டு போகும்போது உங்களுக்கு பாருங்களேன், ரியல் பவரும் ரியாக்டிவ் பவரும் ஆல்மோஸ்ட் கேவிஏக்கு ஈக்குவலாக வரும். ஸோ உங்களுக்கு லோட் ரெக்யூர்மெண்ட் 100 கிலோ வாட்டு, உங்களோட கேவிஏ பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 111.1, ஏன்னா நீங்கள் 0.90 மெயின்டைன் பண்ணுறதுனால. ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் 0.90 மெயின்டைன் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பவர் கன்சம்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 0.75 அப்படிங்கிறது புவர் மெயின்டெனன்ஸு. 0.85 பவர் ஃபேக்டரி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ 0.90 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குட், ஓகே, உங்கள் பவர் கன்சம்ஷன் ப்ளஸ் லோட் ரெக்யூர்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு லேக்கிங்கு, இது வந்துட்டு லீடிங்கு. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான் போட்டேன். இதை பற்றி உங்களுக்கு டீப்பான ரொம்ப ப்ரீஃபான ஒரு கால்குலேஷன் வேணும், எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.